திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியிலும் பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசு பதில் சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் நாளான இன்று நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கல கையெழுத்து. நம்ம மே மாத இறுதிக்குள்ள ஒரு கையெழுத்து தர போறோம். முதல் நாளை திரும்பி இருக்கும்போது ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, நாங்க ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராபிக் வந்து 25,000 கையெழுத்து எதிர்பார்த்தோம். வெப்சைட்ல வந்து 1,00,000 கையெழுத்தை தாண்டி இருக்கு, 1,13,000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க. இங்கதான் நீ தடுப்ப. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருக்கா தான் அலோட். நீங்க ஒரு மொபைல் நம்பரோட நாங்க வந்து அவ்வளவு ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட் கொடுக்குறோம். நாளைக்கு பிரசிடென்ட் கிட்ட கேட்க கூடாது, சும்மா நீ நடந்து போய் 10 கையெழுத்து நீயே போட்டு வந்தியா. பிரசிடென்ட்டுக்கு we want to give an authentic data. அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டும். எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்க ஜெனரேட் பண்ணா உள்ள போறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 1,00,000 தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்துல போட வர்றாங்க. ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 6 மொழி இருக்கு. அது தமிழ்ல தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு மாத்திக்கலாம். சோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் 1 கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே தீரும். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியிலும் பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசு பதில் சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் நாளான இன்று நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கல கையெழுத்து. நம்ம மே மாத இறுதிக்குள்ள ஒரு கையெழுத்து தர போறோம். முதல் நாளை திரும்பி இருக்கும்போது ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, நாங்க ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராபிக் வந்து 25,000 கையெழுத்து எதிர்பார்த்தோம். வெப்சைட்ல வந்து 1,00,000 கையெழுத்தை தாண்டி இருக்கு, 1,13,000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க. இங்கதான் நீ தடுப்ப. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருக்கா தான் அலோட். நீங்க ஒரு மொபைல் நம்பரோட நாங்க வந்து அவ்வளவு ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட் கொடுக்குறோம். நாளைக்கு பிரசிடென்ட் கிட்ட கேட்க கூடாது, சும்மா நீ நடந்து போய் 10 கையெழுத்து நீயே போட்டு வந்தியா. பிரசிடென்ட்டுக்கு we want to give an authentic data. அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டும். எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்க ஜெனரேட் பண்ணா உள்ள போறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 1,00,000 தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்துல போட வர்றாங்க. ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 6 மொழி இருக்கு. அது தமிழ்ல தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு மாத்திக்கலாம். சோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கு.
அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் 1 கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே தீர்வோம். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு இந்த மாதிரி. அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றேன். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியில பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசிட்ட பதில் சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் நாளான இன்று நிறைய கெடுபிடிகள் நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்ட கையெழுத்து நம்ம இன்னும் மே மாத இறுதிக்குள்ள 1 கோடி ரூபாய் கையெழுத்து தர போறோம். முதல் நாளை கெடுபிடி இருக்கும்போது ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, நாங்க ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராபிக் வந்து 25,000 கையெழுத்து எதிர்பார்த்தோம். வெப்சைட்ல வந்து 1 லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கு, 1,13,000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க. இங்கதான் நீ தடுப்ப. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருக்கா தான் அலோட். நீங்க ஒரு மொபைல் நம்பரோட நாங்க வந்து அவ்வளவு ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட் கொடுக்குறோம். நாளைக்கு பிரசிடென்ட் கிட்ட கேட்க கூடாது, சும்மா நீ நடந்து போய் 10 கையெழுத்து நீயே போட்டு வந்தியா. பிரசிடென்ட்டுக்கு we want to give an authentic data. அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டோம். எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்க ஜெனரேட் பண்ணா உள்ள போலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்துல போட வர்றாங்க. ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 6 மொழி இருக்கு. அது தமிழ்ல தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு மாத்திக்கலாம். சோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறோம். ஆங்கிலத்துல இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் 1 கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே தீர்வோம்.